ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலிஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆமாம் கைஸ், விஜிபியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விஜிபிக்கு டூருக்காக போயிருந்தோமா. அப்போ தான் நானே யோசித்தேன், உள்ளே என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ இருக்கும், தண்ணி பாட்டில் கிடைக்குமா, சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா, காசு கொடுத்து ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணறதுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. எங்கள் அம்மா சொன்னாங்க எல்லாம் இருக்கும், எந்த கவலையும் பட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள ட்ராம்போலின்குள்ளே போனதுக்கப்புறம் நல்லா ஏசி காத்து. ஆனால் எங்களுக்கு வேத்து கொட்டலை. அப்போது நாங்கள் வேத்து கொட்டி நல்லா உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் ட்ராம்போலினை விட்டு. ட்ராம்போலினுக்கு எதிர்க்கலையே இந்த ஊஞ்சல் இருந்தது. இந்த ஊஞ்சலை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ இல்லை, ஏன்னா நிறைய பேர் போய் பயந்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன், ஆண்டி நான் போகலாமா அப்படின்னு கேட்டதுக்குள்ளே சொன்னாங்க ஆண்டி, பாப்பா நீ சின்ன பொண்ணாக இருக்க, 15 இயர்ஸ் உனக்கு ஆயிடுச்சுனா தான் நீ இதுக்குள்ளே போக முடியும். அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் எனக்கு அப்படியே பயமாக இருந்தது. ஐயோ அம்மா போயிட்டு மயக்கடிச்சு விழுந்துருவாங்களோ, ஐயோ அம்மா போயிட்டு வந்து வாந்தி எடுப்பாங்களோ, நம்ம கூட எதுவுமே விளையாட மாட்டாங்களோ அப்படின்னு ஜாலியாக இருந்தேன். இல்லை, கவலையாக தான் இருந்தேன் ஆக்சுவலி, ஆனால் ஒரு விதத்தில் ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா திடீர்னு பிச்சு விட்டுட்டாங்க. எங்கள் அம்மா போயிட்டு 2 பெல்ட்டி சுருட்டி அடிச்சுட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா திரும்பியும் வரும்போது 4 காலில் வந்தாங்க. கை 2 கால் 2, 4 காலில் அப்படியே ஆமை மாதிரி ரொம்ப ஸ்லோவாகவும் வந்தாங்க. அதுக்கப்புறம் மாறி 4 கால் வச்சுட்டு வந்தாங்க. செம்மையாக இருந்தது, பார்க்கவே என்னால் சிரிப்பு தாங்க முடியல. ரெண்டு ரைட்லேயே நான் அதை தான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நிறைய ரைடு இருந்துச்சு, ஆனால் எங்களுக்கு அது ஃபோனை வச்சுட்டு போயிடணும். கீழே எடுத்துகிட்டு போனால் அது விழுந்துடும், உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. அதனால நாங்களும் ஃபோனை வச்சுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் நிறைய எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராம்போலின்குள்ளே திரும்பியே போனதுக்கப்புறம் ஸ்லைடு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் இதுக்கு பயந்தேன் தான், ஆனாலும் ஜாலியாக தான் இருந்தது, சேஃப்டி தான். உள்ளே நிறைய ஸ்பாஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் போனேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போனாங்க. நான் போனால் தான் எங்கள் அம்மாவுக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா போவாங்க. எங்கள் அம்மா டம்மான்னு விழுந்தாங்க, அவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த அங்கிள் கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் அப்படி கோவமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராம்போலினில் ஜம்பிங்காக விளையாடிட்டு இருந்தோம். அதுவும் ஜாலியாக இருந்தது. நாங்கள் நிறைய எடுக்கலான்னு இருந்தோம், ஆனால் எங்களோட ஃபோன் பேட்டரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சார்ஜில் நாங்கள் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா கேமும் விளையாடிக்கிட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ எடுக்கவே இல்லையே, இப்போ எப்படி வீடியோ போகிறதுன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அக்கா கிட்டேருந்து எடுத்துக்கலாம், மீன்ஸ் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எடுத்துக்கலாம், அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு தானே இருந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க இவ்வளோ கொஞ்சம் தான் எடுத்திருந்தாங்க. அதனால் நாங்கள் இதை மட்டும் போட்டுடலாம், இதையாச்சும் எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லணும். இது அங்கே உள்ள பேட்ரி காரு. இவளை ஓட்ட விட்டால் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருந்தா. கடைசி வரைக்கும் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணவே இல்லை. 10 மினிட்ஸுமே அங்கே தான் சுற்றிட்டு இருந்தா. எல்லா ரைட்ஸும் போய் கடைசியில் மேடம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டோம்.